த ஜேர்னி ஆஃப் டேல் டீம் வித் மீல என்னோட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது த லேடி ஆர் தி டைகர். இதை வந்து ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டன் வந்து எழுதியிருக்காங்க. ஃப்ராங்க் ரிச்சர்ட் ஸ்டாக்டன் அப்படின்றது அவரோட ஃபுல் நேம். ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர். 5 April 1834 ஃபிலடெல்ஃபியா பென்சில்வேனியா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து அவர் பிறந்திருக்காரு. 20th April 1902 வாஷிங்டன் டிசி யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து அவர் இறந்துட்டார். ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டன் அவர் வந்து ஹியூமரிஸ்ட், ரைட்டர், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எஸ்ஸேயிஸ்ட், சில்ட்ரன்ஸ் ஆத்தர், இதெல்லாம் வந்து அவரோட ஆக்குபேஷன்ஸாக வந்து இருந்திருக்கு. எஜுகேஷன் சென்ட்ரல் ஹை ஸ்கூல் ஃபிலடெல்ஃபியா பென்சில்வேனியாவில் வந்து அவர் படித்து முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் செல்ஃப் மேடாக லிட்ரேச்சர் வந்து எழுதுறதுக்கும் பப்ளிஷ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் செல்ஃப் மேடாக அவர் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் த லேடி ஆர் தி டைகர் 1882 வந்து அது பப்ளிஷ் பண்ணப்படுது. த கிரிஃப் அண்ட் தி மைனர் கெனான் 1885 பப்ளிஷ் பண்ணப்படுது. த பீ மேன் ஆஃப் ஆன் 1887 வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. அபவுட் தி ஆத்தர் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ். இந்த ஸ்டோரியில் வர எந்த கேரக்டருக்குமே நேம் கிடையாது. ஜென்ரலைஸ்டாக த கிங், த பிரின்சஸ், த யங் மேன், த லேடி அப்படின்னு தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் நேம் இல்லாமல் தான் இந்த கதையை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த 4 கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். சரி வாங்க நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். பழங்காலத்தில் காட்டுமிராண்டித்தனமான ஒரு ராஜா வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட கிங்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். யாருனாலையுமே அசைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே வலிமையான கிங்டம் வந்து அவர் மேக் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த கிங்டமில் வாழ்கிற கிங்குக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வந்து இருந்துச்சு. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிற எந்த பேச்சையுமே அவர் வந்து கேட்டுக்கவே மாட்டார். அசைக்க முடியாத அதிகாரம் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் யாரோட பேச்சையுமே அவர் கேட்க மாட்டார். அவரோட விருப்பப்படி மட்டுமே வந்து அவர் செயல்படுவார். அது சரி தப்பு அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே பட மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த மட்டும்தான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். தோன்றதை மட்டுமே செய்வார். இந்த அரசரோட ஆடம்பரத்தை காட்டுற மாதிரி ஒரு பெரிய அரானா வந்து அவர் உருவாக்குறாரு. அரானானா எப்படி சொல்கிறது, அது ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். மாவீரன் படத்தில், பாகுபலி படத்துலலாம் வந்து வரும்ல, கிங் வந்து மேலே உட்காந்துருப்பாங்க, சைடில் மக்கள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, நடுவில் வந்து கிரவுண்டு இருக்கும். அதுதான் வந்து அரானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஸ்டேடியம் வந்து அவர் உருவாக்குறாரு. ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக்குறாரு. அந்த அரணா உருவாக்குறதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, இது மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் கிடையாது. இது விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்காக அந்த இடத்த உருவாக்க கிடையாது. இது வந்து அரசரோட பார்வையில் குற்றம் பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த அரணா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் தண்டனை கொடுக்குறப்போ ஊர் மக்கள் அனைவரும் வந்து அந்த ஸ்டேடியத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் அந்த தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஸ்டேடியம் மாதிரி இருக்க விஷயத்த அவங்க உருவாக்குறாங்க. ஒரு அரசன் தான் எப்படி இருப்பாங்க, ஒரு குற்றம் பண்ணவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுப்பாங்க. அரசர்னால் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்துருச்சு, இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இவங்க, இதை குற்றம் புரிஞ்சவங்க இவங்க அப்படின்னு வந்து அரசர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்க குற்றவாளி, இவங்க நிரபராதின்னு முடிவு பண்ணி நிரபராதியை விடுவிச்சிருவாங்க. குற்றம் பண்ணவங்கள வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஒன்று ஜெயிலில் போடுவாங்க, இல்லைனா வந்து கொலை பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து அரசர்களோட வழியாக வந்துட்டு வர ஒரு ப்ராசஸ். ஆனால் இவர் வந்து காட்டுமிராண்டித்தனமான அரசர் தானே. அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு அரானா கட்டியிருக்காங்கல்ல, அந்த அரானால தான் வந்துட்டு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்து அவங்க கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டுட்டு இவங்க மேலே தான் குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வரும்ல. அப்போ அவங்க வந்துட்டு இதில் விசாரிக்கிறதுக்கோ அவங்க வந்துட்டு தப்பு பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதுக்கான எந்த விசாரணையுமே இருக்காது. அவங்க ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அரானாக்கு வந்து வர சொல்லிடுவாங்க. அங்கே எல்லா மக்களுமே கூடியிருப்பாங்க, அரசரும் வருவாங்க. அந்த அரானாவில் வந்து 2 டோர் வந்து இருக்கும். இப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை 2 டோரில் ஏதோ ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டோரில் ரொம்ப பசியோட சாப்பாடே இல்லாமல் ஒரு புலி வந்து இருக்கும். 2வது டோரில் வந்து அந்த கிங்டம்லேயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பர்சன் புலி இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து குற்றம் பண்ணவங்க, அதனால தான் புலி வெளியே வந்துருச்சு, அதனால் புலி அடித்து செத்துட்டாங்க, இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படியே இல்லாமல் அந்த பொண்ணு இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பொண்ணை வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அங்கே இருக்க எல்லா மக்கள் முன்னாடியுமே கிராண்டாக வந்து ஒரு வெட்டிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கிங்டம்
கிங்டமில் வந்து சந்தோஷமாக வாழலாம். ஆனால் வந்து அவங்க தப்பு பண்ணவங்கன்னே தெரிஞ்சாலுமே அந்த பொண்ணு இருக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனாக வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு தப்பும் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை வந்து கல்யாணமும் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்றது வந்து அங்கே இருக்க மக்கள்னால ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் அரசனோட நீதி இதுதான் அப்படின்றப்போ நம்ம அரசனை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால அந்த விஷயத்தையும் வந்து ஏற்றுக்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருந்தால் கூட அவங்க குற்றம் பண்ணிட்டாங்கன்னு வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து பொண்ணு வெளியே வந்துட்டா அந்த பொண்ணையும் அவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும். அது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. ஆனால் அந்த கிங்குக்கு பொறுத்தவரை அதுதான் நியாயம். ஸோ அதனால் அந்த கிங்டமில் வந்து நிறைய தப்பு பண்ணவங்க வந்து சுதந்திரமாக வெளியே சுற்றுறதும், தப்பே பண்ணாதவங்க வந்து இறந்து போகிறதும் வந்து அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கிங்க்கு வந்து அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவர் வச்ச அந்த சிஸ்டம் தான் வந்து ரொம்பவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் நம்புவார். யார் எதை சொன்னாலும் இல்லை நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு வந்து அந்த மென்டாலிட்டி அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவரை யாருனாலையுமே மாற்ற முடியாது. ஸோ அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு வேறு வழியே இல்லை. அந்த கிங்டமில் தான் இருக்கார். அந்த கிங் ரூல் பண்ணுறத அவங்க எக்ஸெப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த பார்பேரி கிங்குக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்காங்க. அந்த பிரின்சஸ் வந்து அந்த கிங்டமில் இருக்க காமன் மேனை வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்களோட லவ் வந்து சில மாதத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அது கிங்கோட காதுக்கு வந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காமன் மேனை வந்து அரண்மனைக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா வந்து ஒரு பிரின்சஸை வந்து ஒரு காமன் மேன் லவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது வந்து ரொம்பவுமே ஒரு குற்றமான விஷயமாக வந்து கருதப்படும். அதுவும் இல்லாமல் அந்த கிங்டமில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிங்கோட பொண்ணை வந்து லவ் பண்ணுறதுக்கு தனியான ஒரு துணிச்சல் வேணும், அந்த பையனுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்குது பாருன்னு சொல்லி அவனை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி வந்து பேச வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து கிங்குக்கு இன்னுமே வந்து கோபம் அடைய செய்யுது. அதனால் அவங்கள பழி வாங்கியே ஆகணும், என்னோடய பொண்ணையும் அவங்களுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. அதனால் வந்து இதே ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். ஒரு காமனர் வந்து ஒரு பிரின்சஸை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணது தப்புன்னு சொல்லி அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக அவரை வந்து அங்கே நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது அரேனாக்கு வர்றதுக்காக. அரேனாக்கு வர்றதுக்கு பர்டிகுலர் டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளே வந்து பிரின்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணி எந்த டோரில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அந்த அரேனாக்கு வர டேவும் வருது. அங்கே இருக்க அரசரும் வந்து அவரோட அரியணையில் வந்து உட்காடுறாங்க. பக்கத்துலேயே வந்து பிரின்சஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றியும் ஊர் மக்கள் இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து அரேனாவில் வந்து அரைவ் ஆயிடுவாங்க. அரைவ் ஆகிட்டு கிங்குக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிரின்சஸையே வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது சிக்னல்ஸ் தராங்களா, நம்ம வந்து எந்த டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து பிரின்சஸையே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிரின்சஸும் வந்து சிக்னல் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட கையை வந்து ரைட் சைட் தூக்குன மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துட்டு கேஷுவலாக வந்து அதுக்கப்புறம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பர்சனுக்கு வந்து அந்த சிக்னல் வந்து கன்வே ஆயிரும், நம்ம ரைட் சைடு இருக்கிற டோரை தான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கிங்கோட மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா, ஒன்று அந்த புலி இருக்க டோரை ஓப்பன் பண்ணி அந்த பையன் செத்துருவான். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு இருக்க டோரை ஓப்பன் பண்ணால் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, என்ன பண்ணாலும் என்னோட பொண்ணு வந்து ரொம்ப சேஃபாக தான் இருப்பா, அந்த பையன் கையில் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருப்பார். அதே மாதிரி அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க. அந்த பர்சனுக்கு தெரியும் பிரின்சஸ் வந்து ரைட் சைடு தான் வந்து சொன்னாங்க, நம்ம ரைட் சைடு டோரை தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரைட் சைடு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதோட இந்த கதை வந்து அப்படியே முடியுது. ஓப்பன் எண்டிங்காக வந்து இந்த ஆத்தர் வந்து விட்டுட்டாங்க. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்றத வந்து யாருக்குமே தெரியாது. அந்த பிரின்சஸ் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, நான் லவ் பண்ண பையன் பரவாயில்ல உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இருக்க டோரை வந்து அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வெளியே வந்து 2 பேரும் ஹாப்பியாக வந்து கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவே இந்த பிரின்சஸ் வந்து ரொம்ப ஜெலஸாக இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு கிடைக்காத ஒரு பர்சன் இன்னொருத்தருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா, அவங்க அந்த பர்சன் செத்தாலுமே கவலை இல்லை அப்படின்னு அவங்க திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைகர் இருக்க டோரை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரீடர்ஸோட மைண்டில் த பிரின்சஸ் வந்து ரொம்ப நல்லவங்களாக தெரிஞ்சாங்க அப்படின்னா அது வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சதாகவும், அதுவே வந்து ரீடர்ஸோட மைண்டில் பிரின்சஸ் வந்து ரொம்ப ஜெலஸ் கேரக்டராக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு சேட் எண்டிங்குமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் எண்டிங்காக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரீடர்ஸோட கையிலேயே. இதில் படிக்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து அந்த பிரின்சஸோட கதை வந்து இருக்கலாம். இதுதான் லேடி ஆர் தி டைகர் ஸ்டோரி. இது வரைக்கும் டேல் டைம் வித் மிலே என் கூட ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.